ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான ஔசிப்பின்டே உஷியத்து அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஔசிப் அப்படின்றவருடைய உயில் அப்படின்றது தான் கைஸ் அர்த்தம். இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ரெண்டு அண்ணனுங்க தெரியாதனமா தன்னோட தம்பியை கொலை பண்ணிடுறாங்க. இதுல ஒரு அண்ணன் வேற போலீஸுங்க. அவங்க செஞ்ச கொலைக்கு எவிடன்ஸும் இல்ல, மோட்டிவும் இல்ல. அதனால டெட் பாடியை புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே புதைச்சு வச்சிடறாங்க. அப்பாவும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி, தம்பி எங்க, தம்பி ஏன் வீட்டுக்கே வரல அப்படின்னு அடுத்தடுத்து கேள்விகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் மறைக்கலாம், ஒரு மாசம் மறைக்கலாம், அதை தாண்டி எவ்வளவு நாள் இந்த கிரைமை மறைச்சிட முடியும், அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ரெண்டு அண்ணனுங்களை காட்டுறாங்க. ஒருத்தரோட பேர் மைக்கேல், இன்னொருத்தரோட பேர் ஜார்ஜ். மைக்கேல் அப்படின்றவர் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறாரு. அதே சமயம் ஜார்ஜ் அப்படின்றவர் போலீஸ் ஆபீசரா இருக்கிறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டட வேலைகள் எல்லாமே தொடங்கி இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி மூலமா அந்த கட்டடத்துக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுங்க. அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகக்கூடிய நிலைமையில அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டிருந்திருக்குது. இந்த கட்டடத்தை நம்பி இவங்க நிறைய காசு போட்டுட்டாங்க. சோ மொத்த காசும் லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்குங்க. இந்த கட்டடத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரீசன்னால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, காரணத்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷனை கொடுங்க, அடிக்கடி என்னால இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மைக்கேல் ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. என்னடா அது எல்லாமே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ஒரு அடர்ந்த வனப்பகுதியை காட்டுறாங்க. அந்த வனப்பகுதிக்குள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர் உதவியோட போலீஸ்காரங்க உள்ள போய் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விலங்குகள், பறவைகள் இதுங்களோட எண்ணிக்கை எல்லாத்தையுமே கணக்கெடுக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க போலங்க. அங்க ஃபாரஸ்ட் ஆபீசரா ஒர்க் பண்றவர் தான் ராய். இந்த ராய் வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜார்ஜ் மைக்கேல் அப்படின்னு ரெண்டு பேர்த்த பார்த்தோம் இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்தோடைய தம்பி தாங்க. அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஏதோ ஒரு விலங்கு நடந்து போன மாதிரியான ஃபுட் பிரிண்ட் கிடைக்குதுங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்டை சுத்தி பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள மாவெல்லாம் கரைச்சு ஊத்துறாங்க. அது மாவா இல்ல கெமிக்கல் மிக்ஸான்னு தெரியல. மேபி இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரியான ஒரு பொருளாட்டம் இருக்குதுங்க. ஸோ அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துறாங்க. ஸோ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி நாளைக்கு நம்ம போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற ஆஃபீஸர் சொல்றாருங்க. ஆனா ராய் சொல்றாரு, நாளைக்கு நான் அவைலபிளா இருக்க மாட்டேன் சார், நான் ஊருக்கு போறேன் என்னோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாருங்க. இவங்களோட குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா, ரெண்டு அண்ணனுங்க, அவங்களோட மனைவி, குழந்தை, அதுக்கப்புறம் நம்ம ராய்ங்க. இறந்து போன அம்மாவோட நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் எல்லோரும் ஒரே இடத்துல இப்போ சேர்ந்து இருக்காங்க. மத்தபடி எல்லோருமே தனித்தனியா தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வீட்டோடைய செல்ல புள்ளையே நம்ம ராய் தான் கைஸ். அப்பாவோட வீட்டு பக்கத்திலேயே ஒரு அழகான ஆறு இருக்குதுங்க. அந்த ஆத்துல அண்ணனுங்க ரெண்டு பேரும், அவங்க குழந்தைங்க, அப்புறம் ராய் எல்லோருமே பாத்தீங்கன்னா போய் குளிச்சு விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடறதுக்காக வராங்க. இப்போ எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மைக்கேல் சொல்றாருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம் இல்லையா, இதே மாதிரி அப்பாவோட பர்த்டேக்கும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும், அப்பாவோட பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்பா பட்டுன்னு கேட்கிறாரு, என்ன சொத்தை பிரிக்கலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு. ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இங்க தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு எங்க கூட வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இதே விஷயத்தை தான் ஜார்ஜும் சொல்றாரு. அடம் பிடிக்காம நீங்க எங்க கூட வந்து இருந்தீங்கன்னா நாங்க உங்களை பார்த்துப்போம், இங்க இருந்தா ஏதாவது ஒண்ணுனா யாருப்பா வந்து பார்த்துப்பா அப்படிங்கும்போது, பாரா என் மேல பாசமாமா அப்படின்னு அவர் கிண்டல் தாங்க அடிக்கிறாரு. அவர் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன்றாருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஜார்ஜ் அவரோட ஃபேமிலியோட கிளம்புறாரு, மைக்கேல் அவரோட ஃபேமிலியோட கிளம்புறாரு. பேரம்பேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா கொஞ்சிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ராயும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம மைக்கேலோட ஃபேமிலியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. மைக்கேலோட பொண்ணு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இந்த வாட்டி நீங்க வாங்கப்பா, அம்மா வேணாம் அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்காக வர சொல்ற, ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, லைட்டா பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நான் வந்தா என்னை பயங்கரமா திட்டுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகாதுப்பா அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன், அது இருக்கட்டும், உன்னோட அம்மா காலையில இருந்து ரொம்ப கோவமா இருக்கா, என்ன காரணம் அப்படின்னு கேட்க, தெரியலப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் ஒண்ணா உட்கார்றாங்க. அப்பதான் மைக்கேலோட மனைவி அவங்க கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. மைக்கேலோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லையா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு நீங்க இந்த ஊர்லயே இருந்துக்கோங்க, நான் ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு மைக்கேல் சொல்றாரு, அப்பாவை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பேசினேன், மத்தபடி எனக்கும் இங்க இருக்கணும்னு விருப்பமா என்ன அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம ஆர்குமெண்ட் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா அப்பாவை காட்டுறாங்க. அப்பாக்கு பாத்தீங்கன்னா ஏகபோகமான சொத்துக்கள் இருக்குதுங்க. அப்பாக்கு ஒரு பிரதர் இருக்கிறாருங்க. அந்த டைம்லயே வந்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பிரிச்சு கொடுத்துட்டாங்க போல. அப்பாவோட பிரதர் பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணாம அதையும் மிதியும் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்சிட்டாரு. இப்போ இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதை பார்த்து அப்பாவோட பிரதருக்கு கோவம் அப்படின்றத தாண்டி இவன் நிறைய சொத்துக்கள் வச்சிருக்கான் இல்லையா, அதுல எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்ல வக்கீல வச்சு கேஸ் கொடுத்திருந்திருக்காருங்க.
ஆனா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு வந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஊதாரித்தனமா தொலைச்சிட்டு இப்ப எம்எல்ஏ கேஸ கொடுத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. இப்போ இந்த மைக்கேல் பாத்தீங்கன்னா அவரோட டியூட்டியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஊர்க்காரங்க மைக்கேல மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாய் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல தோன்றதுக்காக பர்மிஷன் வாங்கினாராம். ஆனா பர்மிஷன் வாங்கின இடத்த மட்டும் தோண்டாம அங்க இருக்கக்கூடிய பாறைகளையும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நீங்க என்ன ஏதுன்னு கேட்கணும், அதை நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மைக்கேல் சொல்றாரு, அதுக்கு தான் அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கும்போது என்னால எப்படி அதை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸை தோன்றதுக்கு மட்டும் தானே ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காரு. ஆனா இப்ப அவர் பாறையை தோண்டிக்கிட்டு இருக்காரு இல்லையா, நீங்க என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கல அப்படிங்கும்போது அது பாறைக்கோ மண்ணுக்கோ அவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கு இல்லையா, லைசன்ஸ் இருக்கும்போது என்னால எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க கேட்கறாங்க. அதுக்கு மைக்கேல் சொல்றாரு, நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, சட்டப்படி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க, பட் என் கையில ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அவரோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ராய் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாருங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட ஊருக்குள்ள இந்த கல்குவாரி சம்பந்தமா பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உன்னோட பிரதர் கிட்ட போயிட்டு பேசினா உன்னோட பிரதர் வந்து போய் சட்டப்படி ஏதாவது மூவ் பண்ணிக்கோங்க, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்ல ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, கை கனமா இருக்கும் போல, அதனாலதான் அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல அப்படின்ட்டு. சோ இன்டைரக்டா அவங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா சொல்றாரு, எப்போ அந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்றோமோ அப்பதான் நம்ம எல்லோருக்குமே நிம்மதி அப்படின்னு சொல்ல, அடுத்து என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்றது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அந்த டைம்ல ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே லைட்டா சைட் அடிச்சுப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் முடிவு பண்றாங்க, நம்ம ஊர் கனிம வளங்கள் எல்லாம் இவங்க திருடிட்டு போறாங்க, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்குவாரியில இருந்து கல்லுங்களை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அந்த வண்டியை வழிமறைச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்துல ராயும் கலந்துக்கிறாருங்க. போலீஸ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ராயோட அண்ணன் ஜார்ஜ் தான் பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் ஆபீசரா வர்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மிரட்டி ஓரங்கட்ட வச்சு அந்த வண்டியை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. ராய் பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கிறாருங்க. உடனே அவங்க அண்ணன் பலார்னு ஒரு அரை விட்டு இவனை வண்டியில ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ராயை ஜீப்ல ஏத்திக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டுட்டு அந்த வண்டிங்களையும் அமுச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியிலேயே ராய் கிட்ட, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம், நீ படிச்சவன் தானே, எதுக்கு தேவையில்லாம இந்த ஊர்க்காரங்க கூட சேர்ந்து போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு இருக்க, போய் வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி வண்டி ஓரமா நிப்பாட்டி நம்ம ராயை இறக்கி விட்டு போயிடுறாங்க. ராத்திரி ராயோட அண்ணா ஜார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காலையில ராயா அடிச்சுட்டாரு இல்லையா, எவனோ ஒருத்தனுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது, மனசமாதானமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ராய் சொல்றாரு, நான் இந்த ஊர்ல இருந்து போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நேத்து உங்க அண்ணன் அடிச்சிட்டாரு அதனாலயா அப்படின்னு கேட்கும்போது, அட அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, அடிச்சது எங்க அண்ணன் தானே, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, என்னால இங்க இருந்தா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடிய மாட்டேது, அதனாலதான் தனியா போலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ ஹாஸ்டலுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தல, கிளம்பலையா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கிளம்பல அப்படின்ற மாதிரி ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சரி நானே உன்னை டிராப் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம ராய் பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு அங்க பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருப்பாருங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு அவருடைய சித்தப்பா வருவாரு, சித்தப்பா பொண்ணு வருவாங்க. சோ எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதை என்கிட்ட கேட்காத, உன் சித்தப்பாட்டையே கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஒரு மாதிரி அப்செட்டா இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் சித்தப்பா பொண்ணு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, என்னாச்சு சித்தப்பா ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேன், கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது என் கையில 10 பைசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கல்யாணத்தை போஸ்ட்பாண்டும் பண்ண முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னால எனக்கு ஏதாவது பண உதவி பண்ண முடியுமா ராய் அப்படின்னு கேட்க, ராய் எவ்வளவு பணம் தேவைப்படுது சித்தப்பா அப்படின்னு கேட்க, 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்ல, 5 லட்சமா அப்படின்னு கேட்க, ஆமா ராய் நீ போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னோட அப்பா உனக்கு கொடுப்பாரு, நான் கேட்டா கண்டிப்பா தரமாட்டாரு, உனக்கே தெரியும் இல்லையா, அதனால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் போய் கேட்டாலும் அப்பா தருவாரான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சோனியோட கல்யாணத்துக்காக நான் போய் கேட்டு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இப்ப ராயோட அண்ணனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது கூட பாத்தீங்கன்னா தண்ணி ப்ராப்ளம்னால ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பிசினஸுக்காக இவங்க ஏகபோகமா கடன் வாங்கி இருந்திருக்காங்க. அந்த கடனை இப்போ இவங்களால கட்ட முடியல, ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபினிஷ் ஆகல, இவங்களால கடனையும் திருப்பி கொடுக்க முடியல, அதனால பேங்க் சைட்ல இருந்து இவங்களுக்கு பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. ராய் வந்து ஒரு தனி ரூம்ல தாங்க ஸ்டே பண்ணியிருக்காரு. ராயை பார்க்கறதுக்காக ராயோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு. நேத்து உனக்கு கால் பண்ண ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது, நேத்து நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன், என்னோட சித்தப்பாவை பார்த்தேன், சித்தப்பாவோட பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அவர் கையில 10 பைசா இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்கிறாரு, அதான் பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு யோசனை பண்றேன், ஏன்னா சோனிக்கு ரொம்ப நாளா மாப்பிள்ளை கிடைக்காம இப்பதான் ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு, அந்த கல்யாணம் நின்று போகாம நம்ம ஏதாவது பண்ணணும்னு தோணுது அப்படிங்கும்போது, சரி உன்னோட அப்பா கிட்ட போய் காசு கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அப்பா காசு கொடுப்பாருன்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி ராயும் சொல்லிட்டு இருக்காருங்க. இப்ப அண்ணனுங்களோட
ஃபேமிலி ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நிறையா பணத்தை போட்டதுனால அது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆகி இப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. இதை சால்வ் பண்ணுறதுக்காக அப்பா கிட்ட உதவி கேட்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அப்பாவோட காலை பிடிச்சி கேட்டோம்னா கண்டிப்பாக ஒரு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணா இவங்களோட அப்பாவை காட்டுறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவரோட விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் எல்லாத்தையுமே ஆள் விட்டு அறுவடை பண்ணி அதை மூட்டை மூட்டையாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி விட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமாக வர பணத்தை பேங்க்ல போட்டு இந்த காலகட்டத்திலையும் இவர் இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. அதாவது இந்த வயசான காலகட்டத்திலையும் இவர் இன்னும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த ஏரியா சர்ச்சில் இருந்து ஃபாதர் வந்திருக்கிறாருங்க. சர்ச்சில் வந்து ஏசி மாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்களாம். அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட உதவி கேட்கிறாருங்க. உடனே இந்த அப்பா என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, சர்ச்சுக்கு எதுக்கு ஏசிக்கு செலவு பண்ற காசுக்கு நிறைய ஃபேன்ஸ் வாங்கி மாட்டலாம் இல்லையா, அதனால ஃபேன்ஸ் வாங்கி மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் 1000 ரூபாய் தரேன், அதுக்கு எனக்கு ரசீதும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த 1000 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா காசு செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவ்வளவு சீக்கிரம் ஒரு பாக்கெட்ல இருந்து காசே எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இந்த சூழ்நிலையில தான் ராய் வந்து இவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்க, 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்ல, 5 லட்சம் ரூபாயா, உனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட், ஒழுங்கா உன்னோட வேலையை விட்டுட்டு இங்க வா, இங்க வந்து இந்த விவசாயத்தை பாரு, எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணு, இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே பாத்துக்கோ, அப்படி இல்லனா எல்லா சொத்தையுமே நான் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா பணம் கொடுக்கறதுனா கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் பணம் காய்க்கிற மரமெல்லாம் கிடையாது, அதனால என்னால் பணம் எல்லாம் தர முடியாது, நான் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கக்கூடிய விவசாயத்தை பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த இடத்துல இருந்து இவர் கோச்சிட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ அண்ணனுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பி அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. வரும்போதே பாத்தீங்கன்னா சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அப்பாவை கரெக்ட் பண்ணி எப்படியாவது இந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இந்த டைம்ல பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அது என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும். அந்த பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சு. எங்ககிட்ட இப்போ சுத்தமாக காசு இல்லை, அது இல்லாமல் ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் அந்த கடன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கூட ஒரு 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுதுப்பா. அதனால நீங்க கொஞ்சம் சொத்துக்களை பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ராத்திரி என்ன பார்க்கறதுக்காக வந்ததுக்கான காரணம் இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்லப்பா, ஆக்சுவலா இந்த பிரச்சனைனால எங்க 2 பேர்த்தோட வேலையே போற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்கறாங்க. சரி நான் இதை பத்தி யோசிக்கிறேன், என்ன இங்கேயே தூங்குற மாதிரியா இல்ல கிளம்புற மாதிரியா அப்படின்னு கேட்க, நாங்க கிளம்புறோம்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. வாங்கிட்டு வந்த சரக்கா அப்படியே எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அண்ணனுங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கு தருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்ட்டு, ஆனா இன்னொருத்தரே கண்டிப்பா தருவாருன்னு எனக்கு தோணுது. சரி இந்த சரக்கு பாட்டில் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நம்மளே இங்க உட்காந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்பாவோட வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சரக்கு உள்ள போக இந்த மைக்கேல் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மைக்கேலோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா முடிவுமே அவங்க அப்பா தான் எடுத்தாராம். மைக்கேலுக்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு ஃப்ரீடமே இல்லையா, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட யாருக்கும் தெரியல. அப்பா இதை பண்ணுனா இதை பண்ண வேண்டியதா இருந்தது. அப்பா என்ன படிக்க சொன்னாரோ அதை படித்தேன், எந்த காலேஜுக்கு போக சொன்னாரோ அதை பண்ணினேன், எந்த வேலையில் ஜாயின் பண்ண சொன்னாரோ அந்த வேலையிலையும் ஜாயின் பண்ணினேன், எந்த பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னாரோ அந்த பொண்ணையும் கட்டிக்கிட்டேன், எனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தோக்கடிக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாருங்க. உடனே ஜார்ஜ் சொல்கிறாரு, அம்மா மட்டும் இன்னொரு 10 வருஷம் நம்ம கூட இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இந்த மாதிரிலாம் ஆயிருந்திருக்காது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை உருவாக்கி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு பின்பக்க வழியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவனோ திருட்டு பையதா வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த மர்ம நபரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜார்ஜ் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய கல் எடுத்து ஒரு வீசுறாருங்க. அந்த கல்லு பாத்தீங்கன்னா அந்த நபரோட தலையில போய் அடிச்சு அந்த நபர் அப்படியே கீழே விழுந்துறாரு. ஜார்ஜ் சொல்றாரு, நான் கல் எடுத்து அடிச்சிட்டேன், அவன் கீழே விழுந்துட்டான், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. ஸோ வந்த மர்ம நபர் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறதுங்க. அது வேற யாரும் கிடையாது, இவங்களோட அன்பு தம்பி ராய் தான். எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, கல்லால் அடிச்சதுல ரத்தம் ஹெவியா போய் ஸ்பாட்லயே ராய் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ராய் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. மைக்கேல் பாத்தீங்கன்னா தன்னோட தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நல்லா கத்தி சத்தம் போட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த ஜார்ஜ் சொல்றாரு, அழுவாதீங்க, சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த விஷயத்தை யாருமே பார்க்கல, அதனால நம்மளே பாத்தீங்கன்னா தம்பியோட உடம்ப புதைச்சிடலாம், யாராவது தெரிஞ்சுன்னா
பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா பிளானுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் போடுறாரு. ஏன்னா ஜார்ஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தானே, ஒரு கிரைமை எப்படி மறைக்கணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அதனால அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழியை தோன்றாங்க, ராயோடைய டெட் பாடியை புதைச்சு வைக்கிறாங்க. இந்த விஷயத்த பண்றதுல மைக்கேலுக்கு உடன்பாடு இல்லையாட்டிருக்குதுங்க. அவர் ஒரு மாதிரி இடிஞ்சு போயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு வரவே இல்லை. அந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டு இந்த ஜார்ஜ் அங்க ஒரு குழியை தோண்டி ராயை புதைச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஜார்ஜ்னாலையும் மைக்கேல்னாலையும் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடிய மாட்டேது. அதே சமயம் ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து ராய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா லைனே கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ மைக்கேல் ஜார்ஜ் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. மைக்கேல் சொல்றாரு, என்னால நிம்மதியா தூங்கவே முடியல, நம்ம தூக்கி வளர்த்த பையன் கடைசியில நம்ம கையாலேயே இறந்து போயிட்டான், எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த ஜார்ஜ் சொல்றாரு, அண்ணா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யாருமே பார்க்க கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த கொலைக்கு மோட்டிவும் கிடையாது, இது ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயம், அதனால தயவு செஞ்சு இதை இதோட விட்டுருங்க, ராய் அவனோட வேலைக்கு போனா இன்னும் திரும்பி வரல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் ராயோட ஃப்ரெண்டு வழக்கம் போல ராயை பார்க்கறதுக்காக ராயோட ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ரூம் லாக்ல இருக்குது. ராய்க்கு ஃபோன் பண்ணாலும் ராய் போனே எடுக்க மாட்டேன்றாருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்கும் போது இந்த ராய் பையன் வீட்டுக்கே வரமாட்டேன்றானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராயை பத்தி அவங்க அப்பாவும் கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களோட சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, ஜார்ஜை மீட் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி ராய் பையன் எங்க போனான், ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, காட்டுக்குள்ள போனா சிக்னல்ஸும் கிடைக்காது, அவன் வெளியே வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன் எதனால அவனை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என் பொண்ணோட கல்யாண விஷயமா அவன் பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தான், அதனால தான் அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன பண தேவை இருக்குதோ நான் அதை என்னன்னு பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜார்ஜ் சொல்றாருங்க. இந்த ஜார்ஜ் வந்து கல்லால் அடிச்சுதான் ராய் இறந்து போனாரு. ராயை பத்தி யார் என்ன கேட்டாலும் ஜார்ஜோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி கருக்குன்னு தாங்க இருக்குது. இப்போ இந்த ஜார்ஜ் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. எந்த இடத்துல ராயை புதைச்சு வச்சாரோ அந்த இடத்து போய் பாக்குறாரு. அந்த இடம் பாத்தீங்கன்னா யாரும் டச் பண்ணாம நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பும் போது இந்த ராய் பையன் ஏன் வீட்டுக்கு வரவே மாட்டேன்றான், அவனுக்கு கால் பண்ணியா, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கால் பண்றேன்ப்பா வர சொல்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜார்ஜ் அங்கிருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் ராயோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இந்த 3 பசங்கள்ல ராயோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அன்னைக்கு என் பையன் ஏதோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தான், அவனுக்கு என்ன அவசரம் என்னன்னு எனக்கு தெரியல, அவனுக்கு நான் திட்டி அமிச்சிட்டேன், அவனும் போயிட்டான், அதுக்கப்புறம் வரவே இல்லை, அவனுக்கு நான் அன்னைக்கு பணம் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ராயோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. கூட இருக்கிறவர் சொல்றாரு, அவன் எங்க போயிட போறான், எங்க போயிருந்தாலும் இங்க தான் வருவான், அவனை நினைச்சு சும்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, வேதனைப்பட்டுட்டே இருந்தவர் திடீர்னு இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் எல்லோருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு வீட்டுக்கு எல்லோருமே இறுதி சடங்கு செலுத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அப்பாவோட இறுதி சடங்குல எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, ராய் எங்க, ராய் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஜார்ஜ் பாத்தீங்கன்னா நேரா மைக்கேல் கிட்ட போயிட்டு, அண்ணா ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிட்டு, வந்த எல்லாருமே வந்து ராயை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இன்னைக்கு சரக்கு மட்டும் அடிச்சிடாதீங்க, சரக்கு அடிச்சிங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும், அது மட்டும் இல்லாம வந்தவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லபடியா பேசி வைங்க, ராயை பத்தி கேட்டாங்கன்னா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ராயோட கேர்ள் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக வராங்க. ராயோட ஃப்ரெண்டு கிட்ட ராய் எங்க அப்படின்னு கேட்கும்போது ராய் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ராயோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க சொந்தக்காரங்கள்ல ஒருத்தங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராய் வந்து இன்னும் வரவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, ராய்க்கு இன்னமும் ஒன்று ஆயிருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, மைக்கேலோட அண்ணா அப்பதான் சரக்கு போட்டு நின்றுட்டு இருப்பாருங்க. பயங்கர கோவம் வந்து போய் அந்த நபரை அடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. உடனடியா ஜார்ஜ் வந்து தடுத்து மைக்கேல தனியா கூட்டிட்டு போய் ரூம்குள்ள உட்கார வைப்பாரு. நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும், அதனால தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மைக்கேல் பாத்தீங்கன்னா ஜார்ஜை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடுறாருங்க. ஜார்ஜுக்கும் கஷ்டமா இருக்குது, ஏன்னா இவங்க வேணும்னு இதை பண்ண கிடையாது, அதே சமயம் உண்மை வெளியில வந்தாலும் ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்ற பயத்தினால இவங்க குற்றத்தை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராய் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரி ராய்க்காக வெயிட் பண்ண வேண்டாம், என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி சடங்கை ராய் இல்லாமையே முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. அண்ணனுங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அப்பா கூட இருக்கிறவர்கிட்ட, அப்பா சொத்துக்களை பிரிக்கிறதுக்காக உயில் எழுதி வச்சிருப்பார் இல்லையா, அந்த உயில் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அது லாயர் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சித்தப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி சொத்துக்களை பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இந்த ஜார்ஜ் சொல்றாரு, தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அப்பவே எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாத்தையும் செலவு பண்ணி போட்டுட்டு எங்க குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் சத்தம் போடுறாருங்க. உடனே சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் சொத்து வேணும், அதை நீங்க கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களையும் அந்த சொத்துக்களை அனுபவிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாருங்க. மைக்கேல் சொல்றாரு, தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க, உங்களுக்கு எங்களால என்ன ஷேர் கொடுக்க முடியுமோ அதை நாங்க கொடுக்குறோம் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே லாயரை மீட் பண்றதுக்காக போறாங்க. லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க அப்பா என்கிட்ட தான் உயிரை கொடுத்து வச்சிருக்காரு, ஆனா உங்க 3 பசங்க முன்னாடி தான் வந்து அந்த உயிரை
உயிரை பிரிக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, ராயோட வேலையை பற்றி தான் தெரியுமே, அவன் காடு மேடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவன், டெத்துக்கு கூட வரவே இல்லை, அதனால நீங்கள் உயிரை படிங்க, அதில் என்ன ஷேர் வந்து ராய்க்கு கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பார்த்தீங்கன்னா அந்த உயிரை எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனே ஜார்ஜ் சொல்கிறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, மெயின் பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, லாயர் பார்த்தீங்கன்னா பேஜஸை திருப்பி மெயின் பாயிண்ட்டை மட்டும் படித்தா இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இந்த உயில் வந்து 2014 வந்து அவங்க அப்பா எழுதியிருக்கிறாரு. என்னென்னு எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, வீடு, தோட்டம், அவரோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராய்க்கு சொந்தமானது, ராய்க்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாருங்க. 2 அண்ணங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா பதட்டப்படாதீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன மனநிலையில் இருந்தாருன்னு தெரியல, அந்த மனநிலையில எழுதின உயில் தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ராய் கிட்ட நீங்க பேசுங்க, சொத்துக்கெல்லாம் நம்ம பிரிச்சுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பாருங்க, ராய் கண்டிப்பா ஒத்துப்பான், அதுக்கப்புறம் இந்த சொத்துக்களை 3ஆ ஸ்பிளிட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்றாருங்க. இப்போ அண்ணனுங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க, இந்த சித்தப்பா வேற, ஏண்டா நீ ஒரு போலீஸ் ஆபீசர் தானே, உன்னோட தம்பி உன்னால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓரா பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு சொத்து வேணும் அப்படின்னா தேடி அவனை கண்டுபிடிச்சு அவங்ககிட்டயே வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வாங்கத்தான் போறேன், இந்த ஊர்ல நீ மட்டும் தான் போலீஸா என்ன, வேற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட அவனை காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அவனை தேடத்தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. மைக்கேல் சொல்றாரு, போகட்டும், போய் கேஸை ஃபைல் பண்ணட்டும் அப்படிங்கும்போது, என்னன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கேஸை ஃபைல் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த மைக்கேல் சொல்றாரு, எனக்கு பண தேவை இருக்குது, இனி ஒரு 10 பைசா நான் வாங்கணும் அப்படின்னா கூட இவன் செத்துட்டான் அப்படின்ற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சொத்துக்கெல்லாம் நம்ம பேர்ல மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, என்னன்னா சொல்றீங்க, அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகுது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த மைக்கேல் சொல்றாரு, நான் ஒன்னும் யாரையும் கொல்ல கிடையாதுப்பா, யாரையும் புதைக்க கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா ஒதுங்குற மாதிரி பேசுறாரு. ஜார்ஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் வீட்டுக்கு போறாரு, ஜார்ஜும் வீட்டுக்கு போறாரு. இவங்க 2 பேருக்கும் மன நிம்மதியே இல்லைங்க. ராத்திரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் போய் படுக்கிறாருங்க. அப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு போய் டோர் ஓபன் பண்ணா வெளியில ராய் நின்னுகிட்டு இருக்காருங்க. பட்டுன்னு ராய் பேய் மாதிரி மாறுறாருங்க. அதை பார்த்து மைக்கேல் மிரண்டு போயிடுறாரு. மைக்கேலோட மனைவி இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. நம்ம புருஷனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, வர வர அவருடைய பிஹேவியர்ல நிறைய மாற்றம் தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ராய் இருக்கான் இல்லையா, ராய், அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த ஜார்ஜ் இருக்கிறார் இல்லையா, சும்மா பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி ராய் தங்கி இருந்த ரூமுக்கு போறாரு. ஆட்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றாரு. அங்க ராயோடைய மொபைல் போன் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நம்ம ராயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. நீ எதுக்கா இங்க வந்திருக்க அப்படின்னு ஜார்ஜ் கேட்கிறாரு. சார், ராய் போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றான், ராய் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களும் ராயை தேடிட்டு தான் இருக்கிறோம், ஏதாவது விவரம் தெரிஞ்சுன்னா சொல்றோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாருங்க. இப்போ இந்த ராயோட ஃப்ரெண்டை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி, நீ தானே எப்போதும் ராய் கூடயே இருப்ப, ராய் எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார், நான் கடைசியாக இந்த ஏலக்காயெல்லாம் சேல் பண்ணிட்டு அவன்கிட்ட காசு கொடுக்கறதுக்காக போனேன், அப்போ தான் நான் அவனை கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்போ உயரதிகாரி ஜார்ஜை கூப்பிட்டு, உங்கள் தம்பி காணாமல் போன வழக்கில் என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் சொல்கிறாருங்க. சரி ஜார்ஜ், இந்த மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கிடச்சிருக்குது, உங்கள் அப்பாவோட சித்தப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் கேட்குறாரு. இதெல்லாம் பெரிய ஃபேமிலியில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். சொத்து அதிகமாச்சுனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதும், அதனால நான் வேற ஒரு டீமை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இது அவசியம் தானா சார், என்னோட தம்பி விஷயத்தை நானே பார்த்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க எனக்கு புரியுது, பட் ப்ரோட்டோகால் படி உங்கள் தம்பி காணாமல் போன வழக்கை நீங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது, அதனால நான் புது டீமை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ ஜார்ஜ் சித்தப்பா கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. யாரை கேட்டு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனை கண்டுபிடிச்சு தான் ஆகணும், அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ ஜார்ஜ் மற்றும் மைக்கேல் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர மாதிரி இருக்குதுங்க. ஜார்ஜ் சொல்றாரு, நீங்க எனக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னா, என்ன தொங்க விட்டாங்க அப்படின்னா அதோட இன்னொரு 2ல நீங்களும் தொங்குவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த மைக்கேல் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கும் சட்டமெல்லாம் தெரியும், என்ன மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு இவங்க 2 பேருக்குள்ள சண்டைங்க. இப்போ தன்யா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜை மீட் பண்றதுக்காக வராங்க. இவங்களுக்கு 11 வருஷம் போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் கிரைம் பிரான்ச்ல ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ராய் காணாம போன வழக்கை இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதா சொல்றாங்க. இப்போ தன்யா பாத்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஸோ இங்கே தான் நீங்க எல்லாரும் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா சாவறதுக்கு முன்னாடி எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தோம், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அண்ணனோட மனைவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன்யா பாத்தீங்கன்னா அந்த வீட்டை ஃபுல்லா ஆய்வு செய்யறாங்க. பேசிக்கான சில பல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அண்ணனோட மனைவி கிட்ட கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ ராயோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக இந்த தன்யா வந்திருக்காங்க. ராயோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, நீங்க கடைசியா அப்ப ராயை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது, ராய் வந்து கடைசியா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அவன்கிட்ட சுத்தமாக கான்டாக்டே கிடையாது, அந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணால், நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெசேஜை க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ராய் எந்த ஒரு காலும் பண்ணல, மெசேஜும் பண்ணலங்க. இன்னொரு பக்கம் மைக்கேல் மற்றும் மைக்கேலோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு இடையில ஒரே பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. மைக்கேலோடைய மனைவிக்கு இங்க ஸ்டே பண்றதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, உன்னை நம்பி நான் எப்ப வெளியில வர ஆரம்பிச்சனோ அப்பவே என்னோட வாழ்க்கை சறுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நான் உன்னை விட்டு தனியா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா மைக்கேலோடைய மனைவி பாத்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு தன்னோட பொண்ணையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. மைக்கேல் சொல்றாரு, நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையுமே நான் சால்வ் பண்றேன், கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. ராய் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சார் இல்லையா, அந்த டைமில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மைக்கேல் ஜார்ஜ் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாலை 4 மணிக்கு ரிட்டர்ன் போயிருந்துருக்காங்க. அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. பட் அதில் சஸ்பீசியஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டீம் சொல்கிறாங்க. தன்யாவோட இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை டீம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராயோடைய அப்பா இறந்து போனார் இல்லையா, இறந்து போனதுக்காக ராயோடைய அண்ணனுங்க 2 பேருமே ராய்க்கு ஃபோனே பண்ணலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆனா இறுதி சடங்குல கலந்துக்கிட்டவங்க கிட்டலாம் வந்து இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க, அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இவங்க போனே பேசாம எப்படி அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த இவங்கனால சொல்ல முடிஞ்சது. சம்திங் ராங் அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்ஜ் பாத்தீங்கன்னா கிளம்பி மைக்ல பாக்குறதுக்காக வராருங்க. எதுக்கு தேவையில்லாம உங்க மனைவி கூட சண்டை போட்டீங்க, எதுக்கு தேவையில்லாம உங்க மனைவியும் உங்க பொண்ணையும் அமுச்சு வச்சீங்க, அவங்க 2 பேரும் உங்க கூட வந்து வாழல அப்படின்னா எனக்கு நிம்மதியே இருக்காது, கூடி சீக்கிரம் நான் அதை பண்றேன், எதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது, கூடி சீக்கிரம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா நீங்க என் கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் சொல்றாரு. என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் கேட்க, அதுக்கு இந்த ஜார்ஜ் சொல்றாரு, போலீஸ்காரங்க கைக்கு ராயோட டெட் பாடி கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். சப்போஸ் போலீஸ் கைக்கு டெட் பாடி கிடைச்சு அவன் வேற மாதிரி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரோட்ரைட் பண்ணா கூட ராய் இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொத்துக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இவங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிரும் இல்லையா, சோ அதுக்காக தான் இவங்க பிளான் பண்றாங்க. இப்போ இந்த ஜார்ஜோட பிளான் என்ன அப்படின்னு லைட்டா நமக்கு புரியுதுங்க. இந்த ஊருக்குள்ள ஜாய் அப்படின்ற ஒருத்தர் மண்ணு தோன்றேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு கல்காரி எல்லாம் தோண்டி கனிம வளங்களை திருடிட்டு இருந்தார் இல்லையா. ஒரு முறை இந்த ஊர்க்காரங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க, அதுல ராயும் கலந்துக்கிட்டாரு. நீ எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜார்ஜ் பாத்தீங்கன்னா ராயை அடிச்சு அதுக்கப்புறம் பாதியில இறக்கி விட்டுட்டு போனாரு அட்வைஸ் பண்ணி. சோ ஆரம்பத்துல இருந்து என் தம்பி உன்னோட தொழிலுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தான், சோ நீ தான் என் தம்பி என்னமோ பண்ணிட்ட, எதுனாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லிரு அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் இந்த ஜாயை மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஜாய் பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உண்மையிலேயே ஜாய் எதுவும் பண்ணல. ஜாய் அப்படின்றவர் தான் பாத்தீங்கன்னா இவரோட பிரதரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு இவங்க தோட்டத்துக்குள்ள நுழையிறாருங்க. உடனே இந்த மைக்கேல் போயிட்டு இவங்கெல்லாம் யாரு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏலக்காய் எல்லாம் பொறிக்கல அப்படின்னா வேஸ்டா போயிடும், அதனால அறுவடை பண்றதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க போயிட்டு வயல்வெளியில இறங்கி வேலை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அண்ணனோட சொத்துல எனக்கும் வந்து பங்கு இருக்குது, அதனால இந்த ஏலக்காய் எல்லாம் பொறிச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சித்தப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நம்ம மைக்கேலுக்கு வந்தது பாருங்க கோவம், கல் எடுத்து ஒரு மிரட்டிடுறாரு. தக்காளி இப்போ வண்டியும் ஆளுங்களும் இங்க இருந்து கிளம்பலனா எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்ல சித்தப்பா பயந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஜார்ஜ் பாத்தீங்கன்னா மைக்கேல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அப்பாவோட அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரை ஒரு நாள் மட்டும் வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு டெட் பாடியை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து மாத்திரலாம், ஜாயோட குவாரிக்கு மாத்திரலாம், அதுக்கப்புறம் ஜாயை ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் சொல்றாரு. மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா ஜார்ஜ் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. இதுல வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம், என்ன நம்புங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜார்ஜ் சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் தன்யா பாத்தீங்கன்னா அவங்களோட டீமோட ராயோட வீட்டுக்கு போறாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. அங்க சில பல போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது, அது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்ப ராயோட ஸ்மார்ட் வாட்ச் போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்குது. சோ அவர் இறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அதுல ரிப்போர்ட் இருக்குதுங்க. இத்தனை நாள்லாம் இவர் ஓடின மாதிரியே இல்லைங்க, 1ல இருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் இவர் ஓடி இருக்கிறாரு. விச் மீன்ஸ் அவர் வந்து அந்த டைம்ல ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்குதுங்க. ராயோட வாட்ச் போன் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தான் கொண்டாந்து அவரோட ரூம்குள்ள போட்டு இருந்திருப்பாரு போலங்க. அதனாலதான் போலீஸ் கைக்கே மறுபடியும் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது. இப்போ மைக்கேல விசாரிக்கிறதுக்காக தன்யாவோட டீம் போறாங்க. சோ மைக்கேல் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாருங்க. ராயை பத்தி விசாரிக்கும் போது, எனக்கு ராயை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது, அவன் ரெகுலரா எனக்கு கான்டாக்டும் பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அட்டாச்மெண்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி உட்கார்ந்துறாருங்க. இன்னைக்கு ராத்திரி நடந்ததை நினைச்சு பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறாருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தன்யா நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ உயர் அதிகாரியை மீட் பண்ணி இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ராயோட காணாம போன விஷயத்துல இந்த மைக்கேல் மற்றும்
இந்த ஜார்ஜுக்கு பங்கு இருக்குன்னு எனக்கு தோணுது சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் பிரச்சனை எதுவும் வராத மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தன்யா சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜை வீட்டுக்கு வர சொல்கிறாரு. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சும்மா அவங்க கூட சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கிறாங்க. பழைய விஷயங்களை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சின்ன வயசில் இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க, அம்மா இருக்கும்போது என்ன மாதிரியான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்தாங்க, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, பொண்டாட்டி என் கூட திரும்ப வந்து சேர்ந்து வாழ்வா அப்படின்றதுல சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா அவன் என் கூட வாழ்ந்து வெறுத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணா என்னன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டு எங்க வாழ்வாங்க, எப்படி தனியா வாழ்வாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் இருந்தாலும் எனக்கு இப்போ ஏதோ கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஜார்ஜ் அந்த கல்குவாரியை போய் பார்த்துட்டு இருக்கிறாருங்க, எந்த இடத்துல டெட் பாடியை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம மைக்கேல் இருக்கிறார் இல்லையா, அவரே தன்யாவை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறாரு, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. மைக்கேலை பாக்குறதுக்காக தன்யா வந்திருக்காங்க. மைக்கேல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த தகவல் பாத்தீங்கன்னா ஜார்ஜுக்கு வந்து சேருது. உடனடியா ஜார்ஜ் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு கிளம்பி வராரு. வந்து பார்த்தா ஒரே கூட்டமா இருந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது தான் தெரிய வருது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்து இவங்க எந்த இடத்துல ராயோட டெட் பாடியை புதைச்சாங்களோ அந்த இடத்த தோண்டி டெட் பாடியை வெளியே எடுத்து ஆய்வுக்காக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜார்ஜுக்கு தெரிஞ்சு போச்சு, அண்ணன் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு போல, நம்ம தான் கல்லால் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அந்த இடத்துல நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அரெஸ்ட் பண்ண கிடையாது, மைக்கேலை தான் அரெஸ்ட் பண்றாங்க. மைக்கேல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பண்ண தப்ப அவரு பண்ண தப்பா வந்து சொல்லி இருந்திருக்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி ஜார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து வீசி அந்த கல் போய் ராயோட தலையில பட்டு ராய் இறந்து போனாரு. ஆனா மைக்கேல் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அவரு தான் கல் எடுத்து வீசினதாகவும் அந்த கல் போய் அந்த நபர் மேல பட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அங்க கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது அது ராய் அப்படின்ட்டு. என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல டெட் பாடியை புதைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜார்ஜுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாருங்க. ஜார்ஜ் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்று ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த நியூஸை மொபைல் ஃபோனில் நம்ம ராயோடைய கேர்ள் ஃப்ரெண்டு பார்க்குறாங்க. அவங்களும் மனம் முடிஞ்சு போகிறாங்க. மைக்கேலை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது இல்லையா? இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.